வணக்கம் பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழ இனிப்பு. இது வந்து தூத்துக்குடி பகுதியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வாழைப்பழ இனிப்புன்னு சொல்லி எல்லா ஃபங்க்ஷன் டைம்லேயும் செய்வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. பழம் எவ்வளவு கனிஞ்ச பழமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதோட 3 டீஸ்பூன் அளவு சுகர், அவ்வளோதான். இந்த பழத்தை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கணும். மசிச்சுட்டு நல்லா மசிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 ஹவர்ஸ் இதை வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சா தான் அதோடய டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்லா கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட உங்களுக்கு. இது நாட்டு வாழைப்பழம் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு நார்மலாக தான் கிடச்சிது, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு வாழைப்பழம்னா இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு ஸ்ரீலங்கன் ஃபுட்டு தான். இது நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 3 மணி நேரம் அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்க பாருங்கள். கொஞ்சம் அப்படியே தண்ணி விட்டு வந்துடும். இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக கடாய்க்கு மாற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் போட்டுடலாம். இதுக்கு வேறு எதுவும் நெய், ஆயில் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியது கிடையாது. நல்லா கடாயில் போட்டு சுருளை நீங்கள் கிளறிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு டைம் ஆக ஆக நல்ல அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். சுகர் அப்படி மெல்ட் ஆக பழமும் அதுவும் சேர்ந்து நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு வாழைப்பழமும் ரொம்ப உடம்புக்கு நல்ல இது தான். நீங்கள் சுகர் இதில் நாட்டு சர்க்கரை விருப்பப்பட்டீங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறுங்க. நல்லா டைம் ஆனோடனே எப்படி சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். அல்வா ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர வந்துடும். அப்படி பார்த்தாலே சாஃப்டாக இருக்கும். நல்லா வந்ததுக்கப்புறம், சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு, இதுக்கு தான் நமக்கு நெய் தேவைப்படும். நெய் தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. நல்லா பரப்பி ஆற வைங்க. ஆறினதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம பீஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். சூடோட பீஸ் போடணும்னா அப்படி கத்திலெலாம் ஒட்டிகிட்டே வரும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சுருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில், விருப்பப்பட்ட பாத்திரத்தில் கூட நீங்கள் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வாழைப்பழ இனிப்பு வந்து உங்களுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.